அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரிந்துரைத்த ஓர் உணவு துக்கத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுமா என்று கேட்டால் பதில் நிச்சயமாக ஆம் என்றுதான் இருக்கும். இப்பதான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அழகிய மருந்து நமது அன்புக்குரிய தாயார் உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பயன்படுத்தியும் பகிர்ந்து கொடுத்ததும் ஆகும். சஹீஹுல் புகாரியில் கூறப்பட்டபடி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், தனது குடும்பத்தில் யாராவது இறந்து விட்டால் பெண்கள் துக்கத்தை வெளிப்படுத்த ஒன்று கூடுவார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு பெரும்பாலான குடும்பத்தினர்கள் சென்றுவிட மிக நெருங்கிய நண்பர்கள் மட்டும் மிஞ்சியிருக்கும் போது அவர்கள் அந்த உணவை தயாரிக்குமாறு கேட்பார்கள். அந்த உணவை அவர்கள் அழகாக தல்பீனா என்று கூறுவார்கள். அவர்கள் தல்பீனாவை உருவாக்கி பின்னர் இறைச்சியும் ஊற வைத்த ரொட்டியும் கொண்ட ஒரு உணவு ஃபரீத் தயாரித்து அதன் மேல் தல்பீனாவை பரிமாறுவார்கள். பின்னர் அனைவரையும் அதை உண்ண ஊக்குவிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவதை கேட்டேன். தல்பீனா நோயாளியின் இதயத்தை அமைதிப்படுத்துகிறது மற்றும் அவர்களின் துக்கத்தின் ஒரு பகுதியை குறைக்கிறது. இது வெறும் உணவு மட்டுமல்ல, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழியில் ஒரு ஊட்டச்சத்து, ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ரீதியிலான மருந்து. ஒருவர் துக்கத்தாலோ துயரத்தாலோ பலவீனத்தாலோ தளர்ந்திருக்கும் போது தல்பீனாவை பரிமாறுவது சுன்னாவாகும். வெறும் உணவாக அல்ல, மருந்தாக. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நேரடி அறிவுறுத்தல். அவர் இது சில சமயம் உதவலாம் என்று கூறவில்லை, மாறாக துக்கத்தை குறைக்கும் என்று கூறிவிட்டார்கள். இதுதான் நமக்கு தேவையான உறுதி. ஆனால் ஒரு முக்கியமான விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். தல்பீனாவை உண்மையான பலனை பெற அதை முழு நம்பிக்கையுடனும் உறுதியான மனதுடனும் உண்ண வேண்டும். ஒரு முறை முயற்சித்து பார்ப்போமே, பயன் தருமா என்று பார்க்கலாம் என்ற மனப்பான்மையுடன் அணுகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது பயனளிக்கும் என்று உறுதியாக கூறிவிட்டார்கள். எமக்கு அது போதுமானது. அவரது வார்த்தைகளில் முழு நம்பிக்கையுடன் தல்பீனா துக்கத்தை குறைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாம் இதை செய்ய வேண்டும். தல்பீனா என்றால் என்ன? இது மிகவும் எளிமையான ஓர் தயாரிப்பு. எங்களுக்கு புரியும்படி சொல்வதாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் பார்லி மாவு மற்றும் 1 கப் பால் போதுமானது. இதை அடுப்பில் வைத்து கிளறி சிறிது நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். அவ்வளவுதான். சிலர் சுவைக்காக சிறிது தேன் அல்லது பருப்பு வகைகள், பிஸ்தா வகைகள் போன்றவற்றை சேர்ப்பார்கள். இவை அனைத்தும் சுன்னாவில் உள்ள உணவுகள். இப்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். இன்றைய நவீன அறிவியலில் பார்லியை பற்றிய ஓர் ஆய்வு செய்தால் அது சாதாரண தானியம் இல்லை என்பது தெரிய வரும். ஆய்வுகள் காட்டுகின்றன, பார்லி கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, இதயத்திற்கு நன்மை செய்கிறது, மனச்சோர்வு அறிகுறிகளை குறைக்கிறது, இரத்த அழுத்தத்தையும் இரத்த சர்க்கரையையும் கட்டுப்படுத்துகிறது மற்றும் செரிமான மண்டலத்தை, குறிப்பாக பெருங்குடலை அமைதிப்படுத்துகிறது. சுப்ஹானல்லாஹ். இது வெறும் ஆன்மீக மருந்து மட்டுமல்ல, உடல் ரீதியான மருந்து. நவீன ஆராய்ச்சி இதை உறுதிப்படுத்துகிறது. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதனை சுமார் 1400 வருடங்களுக்கு முன்பே அறிந்திருந்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த முறை உங்களுக்கு அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு துக்கமோ துயரமோ மன அழுத்தமோ ஏற்படும் போது தல்பீனாவை தயாரிக்கவும். வெறும் கைகளால் மட்டுமல்ல, இதயத்துடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தைகளில் முழு உறுதியுடனும் தயாரிக்கவும். பின்னர் அல்லாஹ் உடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவிற்கும் அமைதியையும் மருந்தையும் அளிப்பதை பாருங்கள். இந்த மறக்கப்பட்ட சுன்னாக்களை மீண்டும் உயிர்ப்பிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அவன் தூதர் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இந்த மருந்து நமது இதயங்களுக்கு அல்லாஹ் அளிக்கட்டும். ஆமீன். பிஜாஹி சய்யிதுல் அமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இவ்வாறான புதிய விடயங்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.